Hello children, welcome to Education Info. இன்னைக்கு வந்து நம்ம சிபிஎஸ்இ கிளாஸ் 4 லெசன் 2 ஜெய்சா சவால் வைசா ஜவாப் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா? ஜெய்சா சவால் வைசா ஜவாப். சவால்னா கொஸ்டின், ஜவாப்னா ஆன்சர். எப்படி கொஸ்டினோ அப்படி ஆன்சர். ஓகேங்களா? बादशाह अकबर अपने मंत्री बीरबल को बहुत पसंद करता था. இவர் தான் பாதுஷா அக்பர். இவர் வந்து ஒரு கிங். ஓகேங்களா? இவர் வந்து மந்திரி பீர்பல் வந்து ரொம்ப வந்துட்டு பசந்து கர்த்தாதானா ரொம்ப பிடிக்குமா அவருக்கு. बीरबल की बुद्धि के आगे बड़े बड़े की भी कुछ नहीं चल पाती थी. பீர்பலோடைய இன்டெலிஜென்ஸ், புத்தினா இன்டெலிஜென்ஸ்க்கு முன்னாடி பெரிய பெரியவங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதாம். इसी कारण कुछ दरबारी बीरबल से जलते थे. இந்த காரணத்தினால குஷ் தர்பாரி, தர்பாரினா இப்ப பாகுபலி படம் பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், மந்திரிங்க அவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் தர்பாரின்னு சொல்லுவாங்க. ஸோ தர்பாரியில வந்து பீர்பலை பத்தி ஜெலஸா ஃபீல் பண்ணுவாங்க. ஜல்தேனா பொறாமப்படுறது. वे बीरबल को मुसीबत में फंसाने के तरीके सोचते रहते हैं. அவங்க வந்து பீர்பால வந்து முசீபத்னா ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபன்சானேன்னு மாட்டி விடுறதுக்காண்டி வழியை வந்து யோசித்துக்கிட்டே இருப்பாங்களாம். தரிக்கேனா வழி, அவங்கள எப்படி வந்து ப்ராப்ளத்தில் வந்துட்டு மாட்ட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வழி யோசிச்சுட்டு இருப்பாங்களாம். अकबर ने एक खास दरबारी ख्वाजा सरा को अपनी विधि और बुद्धि पर बहुत अभिमान था. அக்பர் வந்து ஒரு காஸ்னா இம்பார்ட்டண்ட்டான தர்பாரி, அதாவது ख्वाजा சரான்னு ஒரு பர்சன். அவர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இன்டெலிஜென்ட்டாக இருப்பாராம். அபிமான்னா அவர் பற்றி ரொம்ப ப்ரௌடாக சொல்லி சொல்லுவாராம். வித்தி அவர் புத்தினா ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ். அவருடைய ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் பற்றி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாராம். அபிமான்னா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவார் அக்பர். बीरबल को तो वे अपने सामने निरा बालक और मूर्ख समझते थे. பீர்பல் வந்து அவருக்கு முன்னாடி நிரா பாலக்னா ஒண்ணுமே தெரியாத பச்சை குழந்தை அப்படின்னு, அண்ட் மூர்க்குனா முட்டாள்னு புரிய புரிய புரியன்னு சொல்லுவாங்களாம். लेकिन अपने ही मानने से तो कुछ होता नहीं. ஆனா இந்த மாதிரி அவர் நினைக்கிறதால ஒண்ணுமே ஆக போறதில்ல. दरबार में बीरबल की ही तूती बोलती और ख्वाजा साहब की बात ऐसे लगती थी. தர்பாரில் வந்து பீர்பாலை வந்து எப்பவுமே வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். தூத்தி போல்த்தினா ஏதாவது அவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். ख्वाजा சாஹப் வந்துட்டு அவர் பாத்தை வந்துட்டு அவரை பேச்சை வந்து எதுவுமே கேட்க மாட்டாராம். ஜெய்சே நக்கார் கானே மே தூத்தி கி ஆவாஜ். நக்கார் கானேனா ஒண்ணுமே தெரியாம வந்துட்டு அவரை பத்தி பேசுறது, அந்த மாதிரி சொல்றாங்க. ख्वाजा साहब की चलती तो वे बीरबल को हिंदुस्तान से निकलवा देते, लेकिन निकलवा से कैसे. ख्वाजा சாஹிப்க்கு வந்து பவர் இருந்துச்சுன்னா அவர் வந்து ஹிந்துஸ்தானை இந்த இந்தியா விட்டு வந்துட்டு அவரை வந்து வெளியேற்றிடுவாரு. ஆனா வந்துட்டு அவரை எப்படி வெளியேற்றுவாரு அப்படின்னு சொல்றாங்க. एक दिन ख्वाजा ने बीरबल को मूर्ख साबित करने के लिए बहुत सोच विचार कर कुछ मुश्किल प्रश्न सोच लिया. एक दिनனா ஒரு நாள் ख्वाजा சரா வந்துட்டு பீர்பாலை வந்து முட்டாள்னு நிரூபிக்கிறதுக்காக ரொம்ப யோசிச்சு சில முஷ்கில்னா கஷ்டமான பிரஷன்னா கஷ்டமான கொஸ்டினை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாராம். उन्हें विश्वास था कि बादशाह के उन प्रश्नों के सुनकर बीरबल के चक्के छूट जाएगा. அவர் வந்து நம்பிக்கை இருக்கு. ஆனா வந்து பாதுஷாவுடைய அந்த கேள்விகளுக்கு வந்துட்டு அதெல்லாம் கேட்டுட்டு பீர்பல் வந்து சக்கே छूट पाएगा வந்துட்டு और वह लाख कोशिश करके भी संतोषजनक उत्तर नहीं दे पाएगा. ஆனா வந்துட்டு அவர் 1000 வழி யோசிச்சாலும் சந்தோஷ்ஜனக்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனா உத்தர்னா வந்துட்டு ஆன்சர் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. फिर बादशाह मान लेगा कि ख्वाजा सरा ने आगे बीरबल कुछ नहीं है.
ஆனா பாதுஷா வந்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா, ख्वाजा சராக்கு முன்னாடி பீர்பல் வந்து எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. ख्वाजा साहब अचकन पगड़ी पहनकर दाढ़ी सहलाते हुए अकबर के पास पहुंचे और सिर झुकाकर बोले, बीरबल बड़ा बुद्धिमान बनता है. அதாவது ख्वाजा சாஹப்னா அச்கன் பகடினா இந்த இதுதான் அச்கன் பகடி. இந்த கோட் மாரி வியர் பண்றாங்க இல்லையா? அதுதான் அச்கன். பகடினா இந்த தலையில வந்துட்டு பகடி போட்டுக்கிறது. இதுதான் வந்து கோட்டும், பகடியும் வியர் பண்ணியிருக்காரு அவரு. கோட்டும் பகடி வியர் பண்ணிட்டு, தாடி வச்சுக்கிட்டு, அவர் வந்து அக்பர் முன்னாடி போய் நிக்கிறாரு. சிர் ஜுகாக்கர் போலேனா, தலை வணங்கி வந்துட்டு சொல்றாரு. போலேனா சொல்றாரு. பீர்பல் படா புத்திமான் பன்தா ஹை. பீர்பல் வந்து ஒரு பெரிய இன்டெலிஜென்ட் ஆகுறாரு. आप भी उसकी लंबी चौड़ी बातें के धोखे में आ जाते हैं. நீங்க வந்து அவருடைய லம்பி சௌடினா ஆ, ஆ, தேவையில்லாம வந்துட்டு பேசுறத பார்த்து நீங்க அவரை மயங்கி விழுந்துறீங்க. அவர் பேசுறத பார்த்து நீங்க வந்துட்டு மயங்கி விழுந்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க. धोखेனா ஏமாந்து ஏமாந்து விழுகிறது. मैं चाहता हूँ कि आप मेरे तीनों सवालों के जवाब पूछकर उसके दिमाग की गहराई नाप लें. நான் என்ன ஆசைப்படுறேன்னா, மே சாக்தா ஹூனா நான் என்ன ஆசைப்படுறேன்னா, நீங்க என்னுடைய 3 கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் வந்துட்டு கேட்டு, அவருடைய திமாக்னா அவருடைய பிரெயின் வந்துட்டு நீங்க வந்துட்டு டெஸ்ட் பண்ணுங்க. ககராயி நாப்லேனா அவரோட பிரெயினை வந்துட்டு நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. அவர் இன்டெலிஜென்ஸா இல்லையான்னு நீங்க டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உஸ் நக்கலி அக்கல் பஹாதூர் கி கலகி குல் ஜாயகே. அப்பதான் வந்து அவருடைய உண்மையான நக்கலினா உண்மையான ஆம், அவருக்கு எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு தெரிய வரும். கலையி குல் ஜாயகினா அவருக்கு எவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாரு ख्वाजा साहब. ख्वाजा के अनुरोध करने पर अकबर ने बीरबल को बुलाया और उनसे कहा, बीरबल परमज्ञानी ख्वाजा साहब तुमसे 3 प्रश्न पूछना करना चाहते हैं. ख्वाजा வந்துட்டு அனுரோதுனா ரெக்வெஸ்ட் பண்றாரு பாதுஷா கிட்ட. அக்பர் நே பீர்பலுக்கு புலாயா. அக்பர் வந்து பீர்பல் வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அண்ட் உன்சே கஹா அவர்கிட்ட சொல்றாரு. பீர்பல் பரமஞானி ख्वाजा சாஹப். பரமஞானினா எல்லாம் தெரிஞ்ச ஸ்மார்ட்டான வந்துட்டு ख्वाजा சாஹப் வந்து உன்கிட்ட வந்து 3 3 கொஸ்டின் வந்து கேட்க விருப்பப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. क्या तुम उनके उत्तर दे जा सकेगा. நீங்க என்ன அவருடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குறாரு பாதுஷா. பீர்பல் போலே. பீர்பல் சொல்றாரு. ஜஹா பனாக். ஜஹா பனாக்னா கிங். ஆமா கிங். ஜரூர் தூங்கா நான் கட்டாயம் வந்து சொல்வேன். குஷி சே பூச்சி சந்தோஷமா கேட்க சொல்லுங்க. நான் அவருடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றேன் அப்படின்னு பீர்பல் சொல்றாரு. ख्वाजा साहब ने अपने तीनों सवालों लिखकर बादशाह को दे दिए. ख्वाजा साहब வந்துட்டு அந்த 3 கொஸ்டினையும் எழுதி பாதுஷா கிட்ட கொடுக்குறாங்க. அக்பர் ने बीरबल से ख्वाजा का पहला प्रश्न पूछा. அக்பர் வந்து பீர்பல் கிட்ட அந்த ख्वाजा சாஹப் எழுதி கொடுத்தார் இல்லையா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போமா? சன்சார் கா கேந்திர கஹா ஹை. இந்த வேர்ல்டுடைய சென்டர் பாயிண்ட் எது? केंद्र ना सेंटर पॉइंट எதுன்னு கேக்குறாங்க. बीरबल ने तुरंत जमीन पर अपनी छड़ी गाड़कर उत्तर दिया. பீர்பல் வந்து துரந்த்னா உடனே வந்து ஜமீன் பர்னா கீழே தரையில ஊனி அப்படி சடினா அந்த குச்சியை வந்து நட்டு அவர் வந்து ஆன்சர் பண்றாரு. यही स्थान चारों ओर से दुनिया के बीच बीच पड़ता है. இந்த பிளேஸ் தான் நாலா பக்கமும் வேர்ல்டுடைய சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாரு. यदि ख्वाजा साहब को विश्वास ना हो तो वे फीते से सारी दुनिया को नापकर दिखा दे कि मेरी बात गलत है. ஸோ பீபர் என்ன சொல்றேன்னா, ख्वाजा சாஹப்க்கு வந்து ஒருவேளை ख्वाजा சாஹப்க்கு வந்து என் மேல நம்பிக்கை இல்லைன்னா, ஃபீத்தே சேனா ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி இந்த சாரே துனியானா இந்த வேர்ல்டு ஃபுல்லா அவர் வந்து மெஷர் பண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்க்க சொல்லுங்க.
அப்ப என்னுடைய வந்துட்டு ஆன்சர் வந்து தப்பா, ரைட்டா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு பீர்பல். அக்பர் ने दूसरा प्रश्न किया. அக்பர் வந்துட்டு இன்னொரு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் கேட்குறாரு. ஆகாஷ் மே கித்தனே தாரே ஹேன், ஸ்கைல வந்து எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. செகண்ட் கொஸ்டின். बीरबल ने एक भेड़ मंगवा कर कहा, इस भेड़ के शरीर में जितने बाल हैं उतने ही तारे आसमान में हैं. பீர்பல் வந்து ஒரு பேடுனா ஷீப், செம்மறியாடு. செம்மறியாடு வந்துட்டு கொண்டு வர சொல்லி சொல்றாரு. இஸ் பேடுக்கே ஷரீர்மே, இந்த ஷீப்புடைய ஷரீர்னா பாடியில வந்து ஜித்தனே பால் ஹே, எவ்வளோ ஹேர்ஸ் இருக்கு, உத்தனே ஹி தாரே ஆஸ்மான் மே, அதே மாதிரி ஸ்கைல வந்துட்டு ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ख्वाजा साहब को इसमें संदेह हो तो वे बालों को गिनकर तारों की संख्या से तुलना कर ले. ख्वाजा சாபுக்கு வந்து இது மேல சந்தேகம் இருந்ததுன்னா, சந்தேகம்னா சந்தேகப்படுறது, சந்தேகம் இருந்துச்சுன்னா பாலாங்கோ அந்த ஹேரை வந்து கின்கர்னா கவுண்ட் பண்ணி ஸ்டார்ஸுடைய ஸ்டார்ஸையும் கவுண்ட் பண்ணி கம்பேர் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. துல்னானா கம்பேர் பண்றதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது ஷீப்புடைய ஹேரை எண்ணி அப்புறம் ஸ்கைல இருக்க ஸ்டார்ஸையும் எண்ணி அந்த ரெண்டுமே வந்து எண்ணி கம்பேர் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. अब अकबर ने तीसरा सवाल दिया किया, संसार की आबादी कितनी है. இப்போ வந்து அக்பர் வந்து தேர்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. சன்சார் கி ஆபாதி கித்னி ஹே, இப்போ வேர்ல்டுடைய பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு தேர்ட் கொஸ்டின் கேட்குறாரு. பீர்பல் நே கஹா, பீர்பல் அதுக்கு சொல்றாரு, ஜஹாं பனா கிங் அப்படின்னு சொல்லி சன்சார் கி ஆபாதி பல் பல் பர் கடுத்தி படுத்தி ரஹதி ஹே. ஸோ வேர்ல்டுடைய பாப்புலேஷன் வந்து பல் பல்னா செகண்ட்ஸ், ஒவ்வொரு செகண்ட்ஸும் डिक्रीज घटतीना डिक्रीज ஆகும், बढ़तीना इंक्रीज ஆகும். क्योंकि हर पल लोगों को मरना जीना लगी ही रहता है. ஏன்னா क्योंकिனா ஏன்னா हर पल ஒவ்வொரு செகண்டும் மக்கள் வந்து மர்னானா இறக்குறாங்க, ஜீனானா பிறக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. इसलिए यदि सभी लोगों को एक जगह इकट्ठा किया जाए तभी उनके गिनकर ठीक ठीक संख्या बताई जा सकते हैं. அதனால எல்லா மக்களையும் சபி லோகனா எல்லா மக்களையும் ஏக் ஜகக்னா ஒரு பிளேஸில் வந்து இக்கட்டானா கேதரிங் பண்ணி நீங்கள் அவங்களெல்லாம் கவுண்ட் பண்ணி டீக்னா சரியாக வந்துட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு பீர்பல் சொல்கிறாரு. பாதுஷா தோ பீர்பல் கே உத்தரோं से संतुष्ट हो गया. பாதுஷா வந்துட்டு பீர்பலுடைய ஆன்சர் கேட்டு ரொம்ப வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. சந்துஷ்டனா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுறது. லேக்கின் ख्वाजा साहब नाक बोंग सिकाड़ कर बोले. ஆனால் வந்துட்டு ख्वाजा साहब வந்து மூஞ்சை திருப்பிக்கிட்டு, நாக்கு பவுங்கு சிக்காடுக்கார்னா மூஞ்சை திருப்பிக்கிட்டு சொல்றாரு, ऐसे गोलमाल जवाबों से काम नहीं चलेगा जनाब. இந்த மாதிரி வந்துட்டு சொல்றதுனால இவர் வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் ஆக முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி உல்டாவா அதாவது ஒரு ஆன்சருக்கு வந்துட்டு கரெக்டாக சொல்லாமல் வந்துட்டு யோசிக்கிற மாதிரி சொல்கிறது தான் கோல்மால்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆன்சருக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு சரியாகாது அப்படின்னு சொல்கிறாரு. பீர்பல் போலே ஏசே சவாலும் கே ஏசே ஹி ஜவாப் ஹோத்தே ஹேன். பீர்பல் சொல்கிறாரு, இந்த மாதிரி கொஸ்டினுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் ஆன்சர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. பஹலே மேரே ஜவாபம் கோ கலத் சாபித் கீஜியே தப் ஆகே படியே. ஃபஸ்ட்டு என்னோட ஆன்சர் வந்து நீங்கள் கலத்னா தப்புன்னு நிரூபிங்க, சாபித் கீஜேனா அதை வந்து ப்ரூஃப் பண்ணுங்க, தப் ஆகே படியே அதுக்கப்புறம் உங்கள் கொஸ்டினை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ख्वाजा साहब से फिर कुछ बोलते नहीं बना. ख्वाजा साहब வந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே வந்துட்டு அமைதியாக நின்றுட்டாராம். இதுதான் வந்துட்டு இந்த லெசனுடைய மீனிங். ஓகேங்களா சில்ட்ரன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லெசன் ஈஸியாக இருந்துச்சா சில்ட்ரன்? ஓகே, இப்போ இந்த லெசனில் வந்து 3 கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்க சொல்லுங்கள், இந்த வேர்ல்டுடைய சென்டர் பாயிண்ட் எது? செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்க, இந்த ஸ்கையில் வந்து எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க இல்லையா செகண்ட் கொஸ்டின்.
3 கொஸ்டின் என்ன கேட்டாங்க? 3 கொஸ்டின் வந்து இந்த வேர்ல்டுடைய பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு தானே கேட்டாங்க. ஓகே சில்ட்ரன், உங்களுக்கு எல்லாமே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ வெரி மச்.